எல்லா மனிதர்களுக்கும் பொதுவாக வரக்கூடிய ஒரு விஷயம் தான் கனவு அப்படிங்கிறது. இந்த கனவுல 2 வகை இருக்குங்க. ஒண்ணு நல்ல கனவு, இன்னொன்னு கெட்ட கனவு. ரகசிய உண்மைகள் சேனல் பார்த்துட்டு இருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கனவு ஏன் வரும் அப்படின்னா, நம்ம பகல் நேரங்கள்ல எந்த விஷயத்த பத்தி அதிகமா சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறோமோ, அதுதான் நைட்ல நமக்கு கனவாக வரும் அப்படின்னு அறிவியல் பூர்வமா ஒரு பக்கம் நம்பப்பட்டு இருந்தாலும், இன்னொரு பக்கம் ஆன்மீகம் என்ன சொல்லுது தெரியுமா? நைட்ல உங்களுக்கு வர கனவுகள் ஒவ்வொன்னுத்துக்கும் அர்த்தம் இருக்கு, பலன்கள் இருக்கு. இந்த கனவுகள் வச்சு உங்களோட ஃபியூச்சரையே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஆன்மீகம் ஒரு புறம் சொல்லுது. ஸோ அந்த வகையில பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் விதவிதமான கனவுகள் வரும். ஒருத்தருக்கு செடி கொடிகள் பத்தின கனவுகள்லாம் வரும். ஸோ அந்த வகையில துளசி செடி. இந்த துளசி செடி ஆன்மீகத்திலேயே ஆல்ரெடி வழிபடக்கூடிய ஒரு புனிதமான ஒரு செடியாக பார்க்கப்படுது. இந்த துளசி செடி நம்ம கனவுல வந்துச்சு அப்படின்னா, அதுக்கு எந்தெந்த மாதிரியான பலன்கள் இருக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்த்துடலாம். ஸோ துளசி செடி இதை ஃபர்ஸ்ட் நீங்க கனவுல பார்க்குறீங்க அப்படின்னாவே அது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல கனவுன்னு சொல்லப்படுது. துளசி செடி உங்க கனவுல வந்திருக்கு அப்படின்னாவே கடவுளுடைய அனுகிரகமும், கடவுளுடைய அருளும், கடவுளுடைய பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு முழுசா இருக்கு அப்படின்னு அர்த்தமாம். அதே மாதிரி துளசி செடிய நீங்க கனவுல பார்த்துட்டீங்க அப்படின்னா, உங்க லைஃப்ல நல்ல மாற்றங்கள், நிறைய மகிழ்ச்சி, சந்தோஷம் இதெல்லாம் உண்டாக போகுதுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி தொழில் ரீதியா உங்களுக்கு நிறைய முன்னேற்றங்கள் வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க. துளசி மாலை உங்க கனவுல வருது. துளசி மாலை நீங்க கனவுல பார்க்குறீங்கன்னா, குறிப்பா துளசி மாலை பெருமாளுக்கு சாத்துறா மாதிரி உங்களுக்கு கனவு வருதுன்னா, அதுக்கு என்ன பலன் பார்த்தீங்கன்னா, உங்கள சுத்தி இருக்கிற உங்களுக்கு கெடுதல் நினைக்கிற நபர்கள், உங்களுக்கு கெட்டது நினைக்கிற நபர்கள், உங்க மேல பொறாமப்படக்கூடியவங்க, அதே மாரி உங்க லைஃப்ல உங்களுக்கு தீங்கு விளைவிக்கிறவங்க, உங்களுக்கு தடங்கல் ஏற்படுத்தக்கூடியவங்க, இவங்கலாம் உடனடியா உங்கள விட்டு விலகப் போறாங்க. உங்க லைஃப் ஒரு கிளியரான ஒரு பாசிட்டிவ் ஆராவோட ஒரு நல்ல பாத் உங்க லைஃப்ல இவங்கலாம் நீங்கி ஆரம்பிக்க போகுது அப்படின்னு அர்த்தமாம். ஸோ துளசி மாலை கனவுல வந்துச்சு அப்படின்னா, உங்கள சுத்தி இருக்க கெட்டவங்க, உங்களுக்கு கெடுதல் நினைக்கிறவங்க சீக்கிரமே விலக போறாங்க அப்படின்னு அர்த்தம்னு சொல்றாங்க. அடுத்தது இந்த துளசிய நீங்க கடையில இருந்து வாங்குற மாதிரி உங்களுக்கு கனவு வருது அப்படின்னா, அதுவும் ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல கனவாகவே பார்க்கப்படுது. இவ்வளவு நாள் உங்களுக்கு இருந்த கடன் பிரச்சனை எல்லாம் தீரப்போகுது அப்படின்னு அர்த்தமாம். வாழ்க்கை நல்ல நிலைமைக்கு மாறப்போகுது அப்படின்னு அர்த்தமாம். ஸோ துளசிய நீங்க கனவுல வாங்குற மாதிரி கனவு கண்டீங்க அப்படின்னா, அது ரொம்ப ரொம்ப நல்ல பலன். கடன் பிரச்சனை தீரப்போகுது. அண்ட் அதே மாதிரி வாழ்க்கை நல்ல நிலைமைக்கு மாறப்போகுது. துளசி வாடி போயிருக்கிற மாதிரி உங்களுக்கு கனவு வருது அப்படின்னா, நீங்க உங்க உடல் நலத்துல இன்னும் கூடுதல் கவனம் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. உடல் நல ஆரோக்கியத்துல கூடுதல் கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. துளசியை நீங்க பறிக்கிற மாதிரி செடியில இருந்து நீங்க பிடுங்குற மாதிரி உங்களுக்கு கனவு வருது அப்படின்னா, உங்களுக்கு குட் ஃபார்ச்சூன் வரப்போகுது. அதாவது அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது. நிறைய நல்ல விஷயங்கள் உங்க லைஃப்ல நடக்க போகுது அப்படின்னு அர்த்தமாம். ஸோ பொதுவாகவே துளசி செடி உங்க கனவுல வந்தா நிறைய நல்ல பலன்கள் தான் இருக்கு. வாடி போயிருக்க மாதிரி வந்தா மட்டும் பயப்பட வேண்டாம். உங்களுடைய உடல் நலத்துல, உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல நீங்க கூடுதல் கவனம் வச்சுக்கணும் அப்படின்னு மட்டும் சொல்றாங்க. கனவு அப்படிங்கிறது பொதுவா எல்லா மனுஷங்களுக்குமே வரும். கனவுல நிறைய வகை இருக்கு. பேசிக்கா சொல்லணும்னா நல்ல கனவு, கெட்ட கனவு. இந்த நல்ல கனவு, கெட்ட கனவு இந்த கனவுகளே பொதுவா எப்போ வரும் அப்படின்னா, டே டைம்ல நீங்க நிறைய எத பத்தி சிந்திச்சுக்கிட்டே இருக்கீங்களோ, அதுவே இரவு நேரங்கள்ல உங்களுக்கு கனவாக திரும்ப வரும். இது சயின்டிஃபிக்கா சொல்லப்படுற ஒரு விஷயம். ஆனா ஆன்மீகம் என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்க காண்ற ஒவ்வொரு கனவுக்குமே அர்த்தம் இருக்கு. அத வச்சு உங்களுக்கு அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதை கண்டுபிடிக்கலாம். உங்க ஃபியூச்சரையே நம்ம இது மூலமா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஆன்மீகத்துல நம்பப்படுது. ஸோ இந்த ஆர்வம் உங்க எல்லாருக்குமே இருக்கும். கனவுல எது வந்தா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிற தேடல், அ அத பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் நம்மள நெறைய பேருக்கு இருக்கும். குறிப்பா ஆன்மீகவாதிகளுக்கு, ஆன்மீகத்த நம்புறவங்களுக்கு. அந்த வரிசையில கனவுல காளை மாடு வந்துச்சு அப்படின்னா, அதுக்கு எந்தெந்த மாதிரியான பலன்கள் இருக்கு அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் காளை மாடு அப்படிங்கிறது உங்க கனவுல வருது. நீங்க கனவுல காளை மாடு பார்க்குறீங்க அப்படின்னா, அது அவ்வளவு ஒண்ணும் ஒரு விசேஷமான கனவு கிடையாது. அது ஆக்சுவலா நல்ல கனவு கிடையாதுன்னு சொல்றாங்க. உங்களுக்கு சீக்கிரம் ஒரு துன்பம் வரப்போகுது. அத தான் அது குறிக்குதுன்னு சொல்றாங்க. காளை மாடு கனவுல வந்துச்சு அப்படின்னா, விரைவில் நீங்க எதிர்பாராத விதமாக ஏதோ ஒரு துன்பம் உங்களுக்கு நேரிட போகுது அப்படின்னு சொல்றாங்க.
அடுத்து இந்த காளை மாடு வந்து உங்கள துரத்துற மாதிரியான கனவுகள் வந்துச்சு அப்படின்னா, பொதுவா இந்த மாதிரி கனவுகள் நெறைய பேருக்கு வரும். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கவங்க நைட்மேர் மாதிரி இந்த மாதிரி கனவுகள் கண்டு அலறி அடிச்சு மிட் நைட்லலாம் எழுந்துப்பீங்க. ஸோ அவங்களுக்கு ஆக்சுவலா இந்த கனவுக்கு அர்த்தம் இருக்கு. காளை மாடு உங்கள துரத்துற மாதிரி உங்களுக்கு கனவு வருது அப்படின்னா, அது உங்கள நோக்கி வர ஏதோ ஒரு ஆபத்த குறிக்குதுன்னு சொல்றாங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு டேஞ்சர் இருக்கு லைஃப்ல. ஒரு டேஞ்சர் உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ இருந்துகிட்டே இருக்கு. அது உங்கள நோக்கி வருது அப்படின்றது தான் இந்த கனவு முன்னாடியே குறிப்பிட்டு காமிக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி காளை மாடு உங்கள முட்றா மாதிரி உங்களுக்கு கனவு வருது அப்படின்னா, சீக்கிரமே வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு ஆக்சிடென்ட், ஒரு விபத்து நேரிடும். அப்படி இல்லன்னா, மருத்துவ செலவுகள் வைக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். உடம்புக்கு ஏதாச்சும் ஒரு பெருசா வந்துட்டு அது பெரிய செலவு வைக்கிற மாதிரியான சிச்சுவேஷன்ஸ்லாம் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மாடு துரத்துறா மாதிரியோ, மாடு முட்றா மாதிரியோ கனவுகள் வந்தா, இவ்வளோ ஆபத்துகள் இருக்கு, விபத்துகள் ஏற்படலாம். அதே மாதிரி மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து இதற்கு அர்த்தம்னு சொல்றாங்க. அதே மாதிரி காளை மாடு உங்கள மிதிக்கிற மாதிரி உங்களுக்கு கனவு வருது அப்படின்னா, அதுக்கு என்ன அர்த்தம்? அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ உங்க கனவுல காளை மாடு உங்கள மிதிக்கிற மாரி வந்துச்சு அப்படின்னா, இவ்வளோ நாள் உங்களுக்கு தீராத துயரம், தீராத கஷ்டங்கள், தீராத பிரச்சனைகள் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா, அது படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா குறைய போகுது அப்படின்னு அர்த்தமாம். அதே மாதிரி வெள்ளை நிற காளை மாடு உங்க கனவுல வந்துச்சு அப்படின்னா, இவ்வளோ நாட்கள் உங்க லைஃப்ல எந்த பிரச்சனைகள்லாம் இருக்குதோ, விடாம உங்ககிட்ட ஒரு பண பிரச்சனையோ, மன பிரச்சனையோ ஏதோ ஒரு பிரச்சனை இத்தனை நாட்கள் உங்க லைஃப்ல ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்திட்டு இருக்கோ, அது சீக்கிரமே விலகப் போகுது. அதெல்லாம் சரியாக போகுதுன்னு அர்த்தமாம். ஸோ இந்த காளை மாட்டோட லிஸ்ட்லயே பார்த்தீங்கன்னா, இந்த வெள்ளை கலர் காளை மாடு உங்க கனவுல வந்தா மட்டும் அது வந்து ஒரு ரொம்ப நல்ல கனவா பார்க்கப்படுது. உங்க பிரச்சனைகள்லாம் தீர்றதா சொல்றாங்க. அதே மாதிரி கருப்பு நிற காளை மாடு வருது உங்க கனவுல அப்படின்னா, அது அவ்வளோ நல்ல கனவு இல்ல. மருத்துவ செலவுகள் ஏற்படும். அதே மாதிரி உங்களுக்கு வரப்போற துன்பத்த குறிக்குது. நீங்க எச்சரிக்கையா இருக்கணும் லைஃப்ல. இன்னும் கூடுதல் கவனத்தோட ஒவ்வொரு நாளும் நீங்க உங்க லைஃப்ல இருக்கணும் அப்படிங்கிறது தான் சிம்பாலிக்கா இந்த கருப்பு நிற காளை மாடு உங்க கனவுல காமிக்குதுன்னு சொல்றாங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான கனவு பலன்கள், ஆன்மீக தகவல்களோட அடுத்தடுத்த வீடியோஸ்ல நான் உங்கள வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் சௌந்தர்யா சிவராஜ்.